வணக்கம். நான் உங்கள் கட்டுறது கையளவு சீப் ஆர்கனைஸ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, பத்மபூஷன் மனித கடவுள் கேப்டன் அவர்களோட திரைப்படங்கள் ஏதாவது ஒரு திரைப்படம் திரையரங்குகளில் ரீமாஸ்டர் வெர்ஷன்ல மறுபடியும் ரீரிலீஸ் ஆவதா அப்படின்னு கேப்டன் அவரோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே மரண வெயிட்டிங்ல இருந்தாங்க. கேப்டன் அவர்களோட 100வது திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரீமாஸ்டர் வெர்ஷன்ல ரீரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தை பத்தி கேப்டன் அவரோட கோயில்ல அப்டேட் வெளியிடும் போது என்ன சொன்னாங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் அவரோட ஏதாவது ஒரு திரைப்படத்தை வருடத்துக்கு ஒரு திரைப்படம் ரீமாஸ்டர் வெர்ஷன்ல மறுபடியும் திரையரங்குகளில் நாங்கள் ரீரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அப்டேட்டை அவங்க வெளியிட்டாங்க. இப்போ கேப்டன் பிரபாகர் திரைப்படத்தை ரீமாஸ்டர் வெர்ஷன்ல ரீரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு வசூல் சாதனையை இந்த படம் பண்ணியிருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கேப்டன் அவர்களோட படத்தை ஒரு வருடத்துக்கு ஒரு திரைப்படத்தை ரீமாஸ்டர் வெர்ஷன்ல ரீரிலீஸ் பண்ணுறதை விட 6 மாதத்துக்கு 2 திரைப்படங்களை மறுபடியும் திரையரங்குகளில் ரீமாஸ்டர் வெர்ஷன்ல ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வருடத்துக்கு ஏதாவது ஒரு திரைப்படத்தை கேப்டன் அவரோட படத்தை மறுபடியும் நாங்கள் ரீரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருடத்துக்கு ஒரு திரைப்படத்தை பண்ணுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவரோட திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு நடிப்பில் மெகா ஹிட்டான திரைப்படங்கள். செந்துரப்பூவே இந்த படத்தை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு காணொளி வெளியிடும் போது இந்த படத்தில் கேப்டன் அவரோட நடிப்பு எந்த லெவலுக்கு இருந்தது அப்படின்னு, இந்த படம் எந்த லெவலுக்கு மிகப்பெரிய ஒரு திரைப்படம்னு அந்த காணொளியிலேயே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செந்துரப்பூவே, ஊமை விழிகள், புலன் விசாரணை, உழவன் மகன், அதே மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன கேட்டிங்கன்னா கேப்டன் அவர்களோட அரசியல் திரைப்படம், அதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அனல் தெரிக்கும் ஏழை ஜாதி படத்தை ரீமாஸ்டர் வெர்ஷனில் ரீரிலீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு கேப்டன் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும். அரசியல்னா எப்படி நடத்தணும், அரசியல்வாதி எப்படி இருக்கணும் இந்த நாட்டில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இது படம்னு சொல்கிறத விட இது ஒரு பாடம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இந்த திரைப்படம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வல்லரசு திரைப்படம் 25 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு போஸ்டரை வெளியிட்டாங்க. இந்த படத்தை தான் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு அப்டேட்டை வெளியிட்டாங்க. வல்லரசு படமாக என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பற்றி நம்மளுடைய சேனலில் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். போலீஸ் அதிகாரியாக நடித்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா, இந்த படம்லாம் இயக்குனர் மகாராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமான முறையில் இந்த படத்தை ஃபாஸ்ட்டாக இந்த படத்தோட திரைக்கதையை பண்ணியிருந்தாரு. இந்த படம்லாம் கேப்டன் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். கேப்டன் அவர்கள் இந்த படத்தில் அவருடைய ஸ்டைலே தனி பாணியில் இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தில் நடிப்புலாம். அதனால் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக கேப்டன் அவரோட ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும். ரீரிலீஸ் பண்ணுங்க. ஆனால் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மாதிரி அறகுறையாக பண்ணி, அதாவது பழைய கலரில் அப்படியே தெரிகிற மாதிரி அறகுறையாக பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு அக்யூட்டாக பண்ணுங்க. அப்போ தான் இந்த படத்துக்கு கேப்டன் அவரோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் அவரோட முதல் திரைப்படம் டிஜிட்டல் வெர்ஷனில் மாநகர் காவல் படத்தை தான் ரீரிலீஸ் பண்ணாங்க திரையரங்குகளில். ஆனால் இந்த படத்தையும் ரொம்ப ஒரு அக்யூட்டாக டிஜிட்டல் வெர்ஷனில் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் ஒன்றும் போடலை. இந்த படம் விரைவில் வருகிறது, முதல் முறையாக டிஜிட்டல் வெர்ஷனில் விரைவில் வருகிறதுன்னு சொல்லிட்டு மெகா மார்ட்டன்லாம் போஸ்டர் ஓட்டியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் ட்ரெய்லர்லாம் போட்டு தான் ரிலீஸ் பண்ணல. கேப்டன் பிரபாகரன் படமாவது பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லாம் போட்டு தான் ரீரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் ட்ரெய்லர்லாம் போடலை. ரீமாஸ்டர் வெர்ஷனில் இந்த படத்தை அறகுறையாக தான் பண்ணியிருந்தாங்க. கேப்டன் பிரபாகர் எப்படி அறகுறையாக பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் கொஞ்சம் ரொம்ப அக்யூட்டாலாம் பண்ணலை, கொஞ்சம் அறகுறையாக தான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு
கேப்டன் அவரோட ரசிகர்கள் மத்தியில் அந்த லெவலுக்கு வந்து வரவேற்பு கிடைக்கல. காரணம் வந்து ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிடும் போதே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த படத்துக்கு வந்து பப்ளிசிட்டி ஒன்றும் பெருசாக பண்ணலை அப்படின்னு. கேப்டன் பிரபாகரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பப்ளிசிட்டி பண்ணாங்க. இந்த படம் வந்து அக்யூட்டாக பண்ணலைன்னா கூட கேப்டன் அவரோட படத்தை வந்து இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு கேப்டன் அவரோட ரசிகர்கள்லாம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்தாங்க. அதனால தான் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்று மிகப்பெரிய அளவுக்கு வசூல் சாதனை பண்ணிச்சு இந்த படம். நீங்கள் ஒரு வருடத்துக்கு ஒரு திரைப்படம் கேப்டன் அவரோட படத்தை ரீரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுற படம் என்ன கேட்டிங்கன்னா, செந்துருப்போய் படத்தை மறுபடியும் திரையரங்குகளில் டிஜிட்டல் வெர்ஷனில் ட்ரையல்லாம் போட்டு ரீரிலீஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் அவரோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இந்த படத்துக்காக நான் வந்து மரண வெயிட்டிங்கில் இருக்கேன். என்ன மாதிரியே செந்துருப்போய் திரைப்படம் மறுபடியும் திரையரங்குகளில் ரீரிலீஸ் ஆகணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. 6 மாதத்துக்கு 2 படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்ன மாதிரி யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் அவரோட ரசிகர்கள்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.